ஹாய் தங்கம்ஸ், நான் தான் உங்கள் சுமி குட்டி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாம் ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம், ஒரு பேக்கெட் போதும். நீங்கள் ஹாட் வாட்டர்லையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் இல்லைங்க, நார்மல் வாட்டர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நீங்கள் திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைங்க, கிண்டணும். பிசைங்க. நான் பிசைஞ்சிட்டே இருக்கேன், நீங்கள் தண்ணி ஊற்று. நீங்கள் கடாயில் பிசையில கிண்ணம் தான் பிசை. 10 பேர் சொல்கிறாங்க பாருங்க, தண்ணி பத்திரமா ஊற்றி. ஏன்னா பிசைங்க நல்லா பிசைங்க. இந்த நகை வர வாங்கவே முடியாது போல. இப்போலாம் குதிரை வேலை யானை வேலை வைக்கிறாங்க நகைலாம். எப்பெல்லாம் நான் நல்லா நகை வாங்கி கல்யாணம் பண்ணி போறது சொல்லுங்க. இவ்வளவு விலை வைத்தா ரொம்ப கஷ்டம் நகை வாங்கறதே. 6 சவரனா 4 சவரம் 4 கிராமுக்கு எங்க போத்து? இவ்வளோ ரேட்டு வித்தா எப்படி வாங்குறது? கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணீங்கன்னா ஒரு 2 மாசம் கம்மி பண்ணி டக்கு நகை வாங்கிடுவேன். உனக்காசம் கம்மி பண்ண அப்படி எதுனா அப்படின்னா நல்லா இருக்கும். கம்மி பண்ணிட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போயிடுவேன். பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அழகா இருக்குல்ல பாக்க. ஷைனிங்கா அப்படியே ரவுண்டா இருக்கு, குட்டி குட்டியா நீட்டா இருக்கு பார்க்கவே. அந்த வீரெல்லாம் எதுவும் இல்லாத இருக்கு. காஞ்சிட்ட பேருக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்து எடுக்கணும். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வாங்க, முட்டை போண்டா தான் நம்ம செய்ய போறோம். ஒரு வாட்டி வந்து முட்டை போண்டா வந்து செஞ்சேன். அதுல இருந்து வந்து முட்டை போண்டா வந்து சாப்பிடணும். ஏன் நம்ம ஏன் கடையில வாங்கி சாப்பிடணும்? நம்மளே நல்லா தான் செய்யறோம். ஸ்நாக்ஸ் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டை எல்லாருக்கும் ஒரு முட்டை, எனக்கு மட்டும் 2 முட்டை ஸ்பெஷல். ஏன்னா நான் செய்யறேன்ல, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குலோப் ஜாம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டை போண்டா ரெடி பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு முட்டை கூட உரிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துக்கலாம். டீ பாஸ்டரி பொறுமை போதும். அந்த போதும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. பிளேட்டுக்கு பார்க்க இது நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல மாறணும். நல்லா உருட்டி எடுத்துருக்கணும். இருங்க அதுக்குள்ள கிண்டாதீங்க. இருங்க, ஒரு அடியை பிடிச்சா அடி பிடிச்சிட்டு பாருங்க, தெரியலையா? இப்படி சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே கலர்ல மாறும். அப்படியாங்க? ஆமா, பாருங்க நீங்களே. உண்மையாதான். இப்படி சொல்லிட்டே இருந்தாதான் ஒரே இதுவா விட்டுட்டோம்னா வந்து ஒரே பக்கம் மட்டும் வேகும். இப்போ நம்ம வந்து இப்படி மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரியே நல்லா வெந்திருக்கும், கலரும் மாறும். முட்டை தோல்லாம் உரிச்சாச்சு. போண்டாக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டேன், அது வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணேன். அந்த மாதிரி கட் பண்ணா வந்து சீக்கிரமா வந்து அந்த மசாலாலாம் ஒட்ட மாட்டுது. அதனால இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்து முட்டை உடஞ்சிருக்கும். கருவு கழிச்சு குழஞ்சி போச்சு. அப்படியே ஒட்ட வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டு மாசி பண்ணும்போது காமிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் மசாலா, அப்புறம் 65க்கு போடுவோம்ல அந்த பவுடர், இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போதான் டேஸ்டாக.
அப்புறம் கரம் மசாலா சால்ட்டு போடுங்க. கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூளுங்க அது. மல்லித்தூளா மாற்றி சொல், சாரி. சால்ட்டு போட்டுங்க, மந்திர பாருங்க. சால்ட். என்ன வேந்துனுக்குதாங்க? முட்டை போண்டா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 முட்டை போண்டா போட்டாச்சு. சீக்கிரம் அப்படிங்கம்மா. ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடும். அப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்ட பிறகு குலோப் ஜாமுக்கு வந்து பாருங்கள், குலோப் ஜாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கருகி போய் இந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் அடி பிடிச்சிச்சு. ஜீரா வேறு ரெடி பண்ணணும், ஜீரா தண்ணி ரெடி பண்ண இன்னும் அதை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஜீராக்கு, 1 டம்ளர் ஃபுல்லாக சர்க்கரை. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஊற வச்ச பிறகு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாய்.